சென்னையில் முதல்வரின் கவனத்தை ஈர்த்திட மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்கும் 24 மணி நேர உண்ணாவிரதத்தின் அடையாளமாக புதுக்கோட்டையில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தல் கால வாக்குறுதியான சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும், 63,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், 30 ஆண்டு பணி முடிந்தவர்களுக்கு சிறப்பு தேக்க நிலை ஊதியம் வழங்க வேண்டும், ஆண் வாரிசுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும், சத்துணவு உதவியாளர்களுக்கு சமையல் பதவி உயர்வும், சமையல் மற்றும் உதவியாளர்களுக்கு அமைப்பாளர் பதவி உயர்வும் வழங்க வேண்டும், கொரோனா காலத்தில் காலாவதியான உணவுப் பொருட்களை நீக்கம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் கல்யாணசுந்தரம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் மாவட்ட இணை செயலாளர் கலைச்செல்வி, டிஎன்சிஇஏ மாவட்ட செயலாளர் ரங்கசாமி, மாவட்ட துணைத் தலைவர் மல்லிகா சுந்தரி, முதுநிலை மருத்துவம் மேற்பார்வையாளர் சங்க பொதுச் செயலாளர் குமரேசன், தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக மாவட்ட பொருளாளர் பிச்சைமுத்து நன்றி தெரிவித்தார். அத்துக்கூலி முறையில் சத்துணவு ஊழியர்களை பணியமர்த்தும் அரசாணை 95 ரத்து செய்ய தமிழக அரசு, தமிழக முதல்வரே 41 ஆண்டு காலம் பணியாற்றி ஓங்க வேண்டும். தமிழ்நாடு சத்துணவு சங்கம், தமிழ்நாடு சத்துணவு சங்கம் வெள்ளட்டும், மாநில தலைநகரிலே வெள்ளட்டும், தமிழ்நாடு சத்துணவு சங்கம், தமிழ்நாடு சத்துணவு சங்கம்